பணம் அப்படின்றது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் சொல்லுதான் உங்களுக்கு தெரியுமா என்ன? ஸோ நிறைய பேரோட பிரச்சனையே இன்னைக்கு அதுதான். பணம் பண்ண தெரியல, பணத்தை வந்து நம்மளால வந்து கையாள தெரியல, அந்த பணம்ன்றது ஆற்றல்னு சொல்கிறாங்களே, அந்த ஆற்றல் நம்மளை அதிகப்படுத்திக்க தெரியலன்றதான் நிறைய பேரோட பிரச்சனையே. ஸோ பணம் இல்லைன்னா நம்ம மனுஷனே கிடையாது. நம்ம ரொம்ப உறவாக ரொம்ப இவங்க தான் உலகம்னு நினச்சிட்டு இருப்போம். அவங்களே நம்மளை தூக்கி எறிஞ்சிருவாங்க. நீங்கள் பணம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களே உங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டூல். அதை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, பணம் தான் உலகத்தில் எல்லாமே வா, அன்பு பாசம் உறவு அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ அவங்களாம் யார் எப்படி அந்த விஷயத்த அவங்களால சரியாக பண்ண முடியாதவங்க தான் அதெல்லாம் அதை வந்து ஒரு போர்வையாக மாற்றிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மை பணம் சம்பாதிக்கணுங்க. பணம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு டூல். அது வந்து இல்லை அப்படின்னா நம்மளால் கரெக்டான ஒரு லைஃப் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அந்த ஆற்றலை கண்டிப்பாக அதிகப்படுத்திக்கணும். அதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு என்ன நீங்கள் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு சில விஷயங்கள் இருக்குது. அதை கரெக்டாக கையாள தெரிஞ்சிருச்சு, அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே அந்த மணி ஆற்றல் உங்களுக்குள்ள அதிகமாகிடும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த 3 விஷயம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏழையாயிடுவீங்க. எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் நீங்கள் ஏழையாயிடுவீங்க. ஸோ இதை நீங்கள் தவிர்த்து கூட பண்ணாதீங்க, மறந்து கூட இதை நீங்கள் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து எமோஷனல் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க நேரத்தில் அதிகமாக ஏதாவது வாங்குறது, சாப்பாடாக இருக்கட்டும், பொருள்களாக இருக்கட்டும். ஸோ இந்த தாட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏழையாயிடுவீங்க. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணாதீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மைண்ட் செட், ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. நல்ல பணம் இருந்தாலும் கூட இது போருமா, ஃப்யூச்சர் என்னவா இருக்கும், நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி இதெல்லாம் நம்ம சரி பண்ண போகிறோன்ற எப்போவுமே அந்த தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். அந்த அந்த நாளில் அவங்களால வாழவே முடியாது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் நிறைய பேர்கிட்ட இருக்குங்க. பணம் இருக்கவங்கள்ட்டையும் இருக்குது, பணம் இல்லாதவங்ககிட்டையும் இந்த இதை நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்ன்றது வந்து நம்மளை வந்து ரொம்பவே மைனஸ் கொண்டு போயிடும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃப் ஒர்த்து. சில பேர் வந்து பணம் பண்ணவே பயப்படுறாங்க. நான் இதுக்கெல்லாம் ஒர்த்தா, நல்ல பெரிய தாட்டு அவங்களுக்குள்ள வர்றதுக்கே அவங்க பயப்படுறாங்க. இதை எப்படி என்னால் பண்ண முடியும், இப்போ நான் எங்களோட ஃபேமிலியிலே யாருமே பிஸ்னஸ் பண்ணல, நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, இவ்வளோ பணத்தை என்னால் எப்படி கையாள முடியும், இதெல்லாம் எனக்கு எப்படி அப்படின்னு அவங்கள வச்சு அவங்க என்ன படிச்சிருக்காங்க, எந்த மாதிரியான என்வரான்மெண்ட்டில் இருந்திருக்காங்க, பணத்தை பற்றி என்ன மாதிரியான புரிதல் வச்சுருக்காங்க, அதை வச்சு தான் அவங்க மொத்த வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்க. ஆக்சுவலி அது உண்மையே இல்லை. நீங்கள் நினச்சி அவ்வளோ தூரம் வேணாலும் போக முடியும். ஆனால் நீங்களே உங்களுக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணிவிட்டு இதுதான் நான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. ஸோ இது எல்லாமே பணம் வரத்துக்கான ஒரு தடைங்க. நிறைய பேர் இன்னைக்கு சர்வைவல் லைஃபே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறது முக்கியமான காரணம் என்னன்னா இந்த மாதிரியான சில மைண்ட் செட்டப் தான், இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணுறது மூலமாக நல்ல பெரிய வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். ஸோ அதை முறைப்படி எப்படி அப்படின்றத நம்ம கற்றுக் கொடுக்குறோம். மணி அட்ராக்டிங் கோர்ஸ் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குங்க. அதில் வந்து நீங்கள் எந்த டைப் ஆஃப் பேட்டர்னில் உங்கள் மைண்ட் இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான என்வரான்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஜீரோவில் இருந்தாலும் சரி, இந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிறது மூலமாக நீங்கள் அப்கிரேட் ஆக முடியும். தேவைப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.